இப்போ நம்ம வந்து ஆர்டிகல் 14 தான் பார்க்க போறோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். இத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இதுல வந்து இதோட டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். The state shall not deny to any person. எந்த பெர்சனுக்கும் வந்து நம்ம ஸ்டேட் வந்து மறுப்பு சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் வந்து மறுப்பு சொல்லக்கூடாது. சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமம் தான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படின்னா என்னன்னா, ஈக்குவலா இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, ஈக்குவலா இருக்க சுற்றுச்சூழல்ல நம்ம வந்து அவங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அப்ப டிஸ்கிரிமினேஷன் நடக்கிற இடங்கள்ல நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் நடக்கிற பீப்புளுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான மீனிங்ல தான் இவங்க சொல்ல வராங்க. இது வந்து எல்லா பர்சனுக்கும் அப்ளை ஆகும். இது வந்து யாரை வந்து அகைன்ஸ்டா இந்த ஆர்டிகல் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த ஆர்டிகல் உருவாக்கப்பட்டது. இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு, ஃபாரினர்ஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேட் வந்து ஒருவேளை இவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம். பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களா, அவங்க இன்னொரு இண்டிவிஜுவலை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இதை வச்சு நம்ம வந்து கேஸ் போட முடியாது. பட் ஸ்டேட் வந்து சிட்டிசன்ஸையோ, ஃபாரினர்ஸையோ, கம்பெனிஸையோ அப்படி பண்ணும்போது இது கேஸ் போடலாம். அடுத்து வந்து ஆர்டிகல் 14 ரெண்டா பிரிக்கலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அது வந்து பிரிட்டிஷ் கான்செப்ட். ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லா வந்து எல்லாருக்கும் பொதுவானது. லாவை தாண்டி யாரும் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா லாவும், எல்லா கோர்ட்டும் எல்லாருக்கும் சரிசமமா எல்லாருக்குமே தான் அப்படின்றது. இது வந்து பிரிவிலேஜ்டு கிளாஸஸ் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. இப்போ மேக்னா கார்ட்டா 1215 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிங்கா இருந்தாலும் லாவுக்கு கீழே தான், சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கான்செப்ட் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை தான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்டிகல் 14ல. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல. இந்த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்றது அமெரிக்கன் கான்செப்ட். இது ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஈக்குவல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மட்டும்தான் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். இந்த விஷயங்கள்னால இவங்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ரிசர்வேஷனாக இருக்கலாம், ஸ்டேட்ஸ் எடுக்கிற வெல்ஃபேர் லாஸ், இதெல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிடையாது. இதுக்கு வந்து மேக்னா கார்ட்டா தான் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதுதான் சொன்னல, கிங் வந்து லாக்கு கீழே எல்லாரும் சமம் அப்படின்றது. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம்ல, ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். ரேஷனல் நெக்ஸஸ் பிளஸ் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியான்னு எழுதிருக்கலாம். ரேஷனல் நெக்ஸஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த குரூப்பை வந்து பிரிக்கிறதுக்கு எதனால இந்த குரூப்பை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம், ஒரு ரீசனபிளான ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கணும். இந்த பிரிச்சதுனால இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கரெக்டான ரீசனுக்காக தான் பிரிச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு கரெக்டான விஷயத்துக்காக பிரிச்சிருக்கோமான்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரணும். இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இவங்க வந்து எஸ் பேரில் இருக்கிறாங்க, அதுக்காக வந்து நான் இவங்களை வந்து பிரிச்சிருக்கேன், இவங்களுக்கு வந்து நான் சலுகைகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு கரெக்டான பிரிவினையாக இருக்காது. அவங்க புவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் இப்படின்னு சொல்கிறது கரெக்டான பிரிவினையாக இருக்கும். அதே மாதிரி ரேஷனல் நெக்ஸஸில் வந்து இப்போ வந்து நம்ம ரோடு ஆக்சிடென்ட்டை தடுக்கணும், அதுக்காக நான் டால் பீப்புள் மட்டும்தான் கார் ஓட்ட, பைக் ஓட்ட வந்து அலோ பண்ணுவேன்னு சொல்கிறது இது ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்காக நம்ம அவங்களை பிரித்த மாதிரி இருக்காது. ஸோ ரேஷனல் நெக்ஸஸும் இருக்கணும், இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியாவும் இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.